அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பெருக்கல் வாய்ப்பாடுகள் பாடமாக்க தேவையில்லை, இலகுவாக நாங்கள் வாய்ப்பாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ அடுத்ததாக நான் அப்லோட் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். இன்று நான் அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். எப்படி என்றால், வாய்ப்பாடுன்னு சொல்லும் பொழுது சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைகள் 2ஆம் வாய்ப்பாடு தொடக்கம் 15ஆம் வாய்ப்பாடு வரங்காட்டிலும் பாடமாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு 2ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லும் பொழுது 2இன் மடங்குகளை பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். 2, 4, 6, 8, 10 அதை சொல்லலாம். அதே போல் 3ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லும் பொழுது 3, 6, 9, 12, 15 சொல்லலாம். 4ஆம் வாய்ப்பாடும் அதே போல் 4, 8, 12, 16 அப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். 5ஆம் வாய்ப்பாடு இன்னமும் இலகுவாயிருக்கும். 5, 10, 15 சொல்லலாம். இப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னு சொன்னால் 6ஆம் வாய்ப்பாட்டில் இருந்து 9ஆம் வாய்ப்பாடு வரங்காட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 10ஆம் வாய்ப்பாடு கேட்டிங்கன்னா 10ங்கிறது வெரி ஈஸி. நம்பருக்கு பின்னுக்கு சைஃபரை சேர்த்திங்கன்னு சொன்னால் அது 10ஆம் வாய்ப்பாடாக இருக்கும் இல்லையா? அப்போ 10ஆம் வாய்ப்பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 11, 12 இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு இலக்கத்தை ஒரு 85 12ஆல் பெருக்கிறதா இருந்தால் நாங்கள் 12ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்துறது இல்லை. 2ஆல் பெருக்கி 1ஆல் பெருக்கி கூட்டுவோம். அதனால் நாங்கள் 12ஆம் வாய்ப்பாடு பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவடத்தில் எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தா 6 தொடக்கம் 9 தான். அப்போ அதுக்கு இலகுவான வழி தான் எங்களோட கைவிரல்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், வாய்ப்பாடை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னால், உங்களோட இந்த கைவிரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருவிரலை நீங்கள் 6ஆம் நம்பர்னு எடுத்துக்கொள்ளுங்க. 6, 7, 8, 9, 10. அதே போல் 6, 7, 8, 9, 10. இப்போ எந்த விரல் எந்த இலக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? உதாரணத்துக்கு 6, 9 எத்தனைன்னு கேட்டால் 6, 9ல் 6 நீங்கள் இந்த பக்கம் எடுங்க 6, 9 இந்த பக்கம் எடுங்க 6, 7, 8, 9. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை விரல் மடக்கிக்கிறீங்கன்னு பாருங்க. இதில் 4 விரல், இதில் 1 விரல். அப்போ 5 விரல் மடக்கிக்கிறீங்க. 5 விரல் மடக்குனீங்கன்னு சொன்னால் 50. 3 விரல் மடக்குனால் 30. 8 விரல் மடக்குனா 80. இவரத்தில் 5 விரல் மடக்கிக்கிறீங்க 50. இங்கே 4 மிச்சம், இங்கே 1 மிச்சம். நான் 1 இது ரெண்டையும் பெருக்கணும். நான் 1 4. அப்போ 50 4 54. 8 8 எத்தனைன்னு கேட்டால் 6 7 8. 6 7 8. எத்தனை விரல் மடக்கிக்கிறீங்க? 6 விரல். அப்போ 60. இங்கே 2 இங்கே 2 மிச்சம். 2 4. 60 4 64. 9 கையில் எத்தனைன்னு கேட்டால் 9. 6 7 8 9. 6 7. இப்போ எத்தனை விரல் மடக்கிக்கிறீங்க பார்த்தால் 60 விரல். 6 விரல் மடக்கிக்கிறீங்க. அப்போ 60. ஏன்னா 3 மிச்சம், இங்கே 1 மிச்சம். 3 3. இப்போ 60 3 63. இப்படித்தான் இலகுவாக பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ 8 2 எத்தனைன்னு கேட்டால் 8 2 எத்தனைன்னு உங்களுக்கு தெரியாட்டி ஈரெட்டு பாருங்க. 2 8ஆம் மடங்கு தெரியும் தானே? அப்போ சார் 9 5 எத்தனைன்னு கேட்டால் 9 வாய்ப்பாடு பார்க்க தேவையில்லை. 9 எத்தனைன்னு பாருங்க. அப்போ இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது 6க்கு மேலே. இப்போ 6க்கு மேலே வரும்பொழுது நீங்கள் கைவிரல்களை பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதை விட்டு போட்டு வாய்ப்பாடை பாடமாக்க வேண்டாம். அப்போ இந்த வீடியோ உங்களோட 4ஆம் ஆண்டு பிள்ளைகள்ல இருந்து ஓலவல் வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு வாய்ப்பாடு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பாடை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் ஒரு 5-6 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க விரலெல்லாம் பார்க்க தேவையில்லை, விட்டோ சொல்லிடுவாங்க. சரியா? இப்போ இது போல் பல மெத் சம்பந்தமான வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.